ஜான்விக் நாயகன் அழைக்கப்படுற கீனு ரீவ்ஸ் நடிப்புல வெளியாயிருக்கிற குட் ஃபோர்ச்சூன்ங்கிற சூப்பர் நேச்சுரல் காமெடி ஹாலிவுட் படம் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்ச் அமெரிக்கால ஹார்ட்வெல் ஹெவன்ங்கிற நிறுவனத்துல சிறிய ஊதியத்துல வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதோட உணவு டெலிவரி வேலையையும் பார்ட் டைமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. சொந்த வீடு இல்லாதனால காரில் தூங்கும் வாழ்க்கை வாழும் அவர் ஒரு நாள் ஜெப் என்கிற பணக்கார நபருக்கு டெலிவரி செய்யும் போது நட்பாகிறாரு. அவரோட வீட்டுல தங்கி வேலை பார்க்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. ஜெப் தனது கிரெடிட் கார்டை பயன்படுத்திக்கோன்னு சொல்லி கொடுக்கறாரு. தான் ஒருதலையாக காதலிக்கும் பெண்ணோட ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெட்பின் கொடுத்த கார்டை பயன்படுத்தி ஆர்ச் பில் கட்டுறாரு. இது தெரிந்ததும் கோவப்படும் ஜெப் உடனடியா ஆர்ஜ வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு. தற்போது டெலிவரி வேலையும் பறிபோக நிர்கதியா ரோட்ல நின்னுட்டு இருக்காரு ஆர்ஜ். அவரோட வாழ்க்கையை பார்த்துட்டு வரும் ஏஞ்சல் கேப்ரியல் அவர் முன்னாடி தோன்றி வாழ்க்கைய தலைகீழா மாத்துறாங்க. அதோட விளைவா ஜெப் ஏழையாகவும் ஆர்ஜ் பணக்காரனாகவும் மாற ஏஞ்சலாக இருந்த கேப்ரியல் தனது சக்திகளை இழந்து சாதாரண மனிதனா மாறுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்களோட வாழ்க்கை மாறுச்சாங்கிறதே காமெடி கலந்த படத்தோட மீதி கதை. தமிழ்ல வெளியான அரையன் 305 கடவுள் போன்ற படங்கள் பாணியில இப்படத்தை டைரக்ட் பண்ணி நாயகனாவும் நடிச்சிருக்காரு தமிழோட பூர்வீக குடி நபரான அசீஸ் அன்சாரி. அப்பாவியான நபராக அறிமுகமாகும் அவர் பணக்கார வாழ்க்கை கிடைச்சவுடன் செய்யும் சேட்டைகள் எல்லாம் சிரிப்பு வெளியா இருக்கு. நிம்மதியா தூங்க முடியாம தவிக்கிறதும் வாழ்க்கை போராட்டம் விரக்தி என பல உணர்வுகளை காட்சிக்கு காட்சி அழகா இயக்குனராகவும் நடிகராகவும் அழகா கையாண்டிருக்காரு. பணக்கார நபராக வரும் ஜெப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கே பொறாமை ஏற்படுங்க. அந்த அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழும் அவர் எல்லாத்தையும் இழந்து டெலிவரி பாய் ஆகும்போது கொடுக்கும் ரியாக்ஷன் அபாரமா இருக்கு. ஒன்லைன் பஞ்ச் காமெடியில படம் முழுக்க நம்ம சிரிக்க வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஏஐ ரோபோ பயன்பாடுகளுக்கு எதிராக அவர் பேசும் இடம் சிறப்பா இருக்கு. ஜான்விக்காக நம்ம பார்த்த கீனு ரீவ்ஸும் ஏஞ்சலா நடித்த கேப்ரியலும் நடிப்புல அசத்தி இருக்காங்க. அசதின் வாழ்க்கையை மாற்ற சீனியர் ஏஞ்சலிடம் அனுமதி கேட்கறதும் மனித வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பர்கரை சாப்பிட்டு பரவசப்படுறதும் என வேரியேஷனை அழகா காட்டியிருக்காங்க. குறிப்பா ஜெப் பேதனிடம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போது கீனு ரீவ்ஸ் கூலா சிகரெட் பிடிக்கிறது காட்சி சமய மாசா தோன்ற வச்சிருக்கு. நமது வாழ்க்கையில ஏற்படும் சில கசப்பான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும், மற்றவங்களோட உடைமைக்கு ஆசைப்படக்கூடாது போன்ற கருத்துக்களை போதனையா கூறாம காட்சிகளை நூடே கலந்து செல்றதுல வெற்றி பெற்றிருக்காரு இயக்குனர் அசீஸ். கார்ட்டர் பர்பெலினோட பின்னணி இசை மிக சிறப்பா இருக்கு. ஆடம் நியூஃபோர்ட்டோட கேமரா ஒர்க் பிரமாதமா அமைஞ்சிருக்கு. கதை நடிப்பு இயக்கம் மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் என ஆல் ரவுண்டரா கலக்கி இருக்காரு அசீஸ் அன்சாரி. கதை திரைக்கதை கீனு ரீவ்ஸ் அசீஸ் மற்றும் சேத் ரோகனோட நடிப்பு காமெடி வசனங்கள் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ்ன்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லைங்க. ஆக மொத்தத்துல இந்த குட் ஃபோர்ச்சூன் படம் மனசுக்கு நிறைவா இருக்குங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.